போற டைம் பேசுறேன் உள்ள தானே வரக்கூடாது இங்கே பேசு ஒன்றும் பிரச்சனை சார் இவ்வளோ பேர் எதுக்கு வந்துருக்கீங்க போடுங்க அழுத்து போடுங்க சார் கிராமத்தோட எதுக்கு வந்துருக்கீங்க? தமிழகத்தில் வந்து மணல் கோரை வந்து 9 கொடுத்துக்கிறாங்க கோரை. அது வந்து என்ன பண்ணுறாங்க, சில பேர் இதால் பயனடையும்னு நினைக்கிறவங்க அந்த மணல் கோரை வானான்றாங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா 25,000 லாரி உரிமையாளர் மற்ற அந்த ஓட்டுநர் அந்த கிளீனருங்க இதை வந்து இவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த 20 மாதமாக மணல் கோரை இல்லாமல் ரொம்ப கட்டுப்பாடாகுது. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் இதில் வந்து தொழிலாளர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மரபுங்க 10 லட்சம் பேர் தொழிலாளர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மண் ஆற்று மணல் இல்லாத போதும் நம்ம கலைஞர் கனவு இல்லை திட்டமே வீடு இல்லைன்னு தமிழக ஃபுல்லாக வீடு கொடுத்துக்கிறாங்க. இது வந்து அந்த வேலையே நடக்க மாட்டேங்குது. காரணம் பார்த்தா மணல் வந்து இல்லை. இப்போ எம்சாண்ட் பார்த்தீங்கன்னா எம்சாண்ட் அது ஒரு சக்தியே கிடையாது. எம்சாண்டுக்கு பார்த்தீங்கன்னா மழையை வந்து அழிக்கிறாங்க. எம்சாண்ட் ஐஷா 2வது மழை வந்து அது முளைச்சி வராது, புரியுதுங்களா? பெரிய மழை வந்து மொழிக்காது. அதனால் ஆற்று மழை விட்டா இந்த லாரி உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மணல் வந்து ஆற்று மணல் எடுத்துமா மழை வருது வெள்ளம் வருது, அப்போ மண் வந்து சேர்ந்துடும். இப்போ இது எம்சாண்டை பார்த்தீங்கன்னா எவ்வளோ எத்தனை ஆயிரம் லிட்டர் இது கரண்ட்டு எவ்வளோ அங்கேவாசியில் எவ்வளோ செலவாகுது. இதனால் பொழிச்சல் தான் வருது. இதனால் இந்த இதுவால் எம்சாண்டால் ஆற்று மணலுக்குள்ளே வரணும். இப்போ கொடுத்துக்கிற 9 கோரையை ஃபுல்லாக மணல் கோரை எடுத்தாங்கன்னா இந்த மணல் உரிமையாளர் லாரி அவங்களுடைய எல்லாமே நல்லா இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் எல்லா லாரியும் அவங்களால ஃபைனான்ஸ் கட்ட முடியல, லீவு கட்ட முடியல, எத்தனை போடுறாங்க, ஒட்டி நிற்கிறாங்க. சில பேர் சூசைட்டுக்கே போகிறாங்க. ஏன்னா வருமானம் எவ்வளோ தொழிலாளிகள் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து மணல் கோரை கொடுக்கணும். இது 9 லட்சம் கொடுத்துட்டு நாங்கள் வந்துடுறோம். ஓகே நாங்கள் இப்போ எம்சாண்ட் மணல் இப்போ பாருங்க, கட்டுமான திட்டம் எதுவுமே வேலை ஆகல. ஓகே தமிழக அரசு ஓகேண்ணா ஸ்கூலெல்லாம் இருக்குது. அதனால் மணல் இல்லாத கூட கட்ட முடியல. தயவுசெய்து மணல் வேணும். எங்களுக்கு மணல் வேணும். Thank you.